இது யாரு காசுங்க? ஏற்கனவே 4,50,000 வாங்கி வச்சிருக்காரு. அதை யார் அடைக்கிறதுனே தெரியல. இன்னும் இவர் என்ன ஒரு 18,00,000 வாங்குவாரா? இன்னும் 15,000 கொடுக்க சொல்லுங்க. இது கூட யாருக்கிட்ட இருந்து வாங்கி, மிடில் கிளாஸ் கிட்ட வாங்கி கொடுக்குறாரு. எப்பவுமே மிடில் கிளாஸ்க்கு அகைன்ஸ்டா தான் இருக்கு இந்த டிஎம்கே. வரி ஏத்திட்டாங்க. இந்த காசை வாங்கி இவங்க ஃப்ரீ கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால ஓட்டு தான் வரும். இதை டைரக்டாவே ஒரு ஓட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி பண்ணலாமே. இதெல்லாம் கோர்ட்டு தலையிட்டு இதெல்லாம் சரி பண்ணணும். இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, சரியான சேலரி கிடையாது, பிரைவேட் கவர்மெண்ட் ஸ்டாஃப் வேலை கொடுக்க முடியலங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஒழுங்கா நடத்த முடியல. எப்படி 5,000 கொடுக்குறாங்க? இது யார் ஏமாத்துற வேலை இது? இதெல்லாம் ரொம்ப அநியாயம். இதெல்லாம் கோர்ட்டு தலையிட்டு இது லீகலா ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். எதுவுமே பண்ண முடியாதுங்க. 5,000 யாருக்கு கொடுக்குறாங்க? எதுக்கு எதனா வெள்ளை அறிக்கை இருக்கா? யாருக்கு கொடுக்குறாங்க? கட்சிக்காரங்களுக்கு கொடுக்குறாங்களான்னு கூட சொல்ல முடியாது. இது என்ன அடிப்படையில கொடுக்குறாங்க? ரேஷன் கார்டு எல்லாருக்கும் இருக்கு. இவங்க கொடுக்குற பெனிஃபிட் எல்லாருக்கும் இருக்கா? இது என்ன? இது யாரை ஏமாத்துற வேலை இது? வேலையே கொடுக்காம சும்மா கொடுக்குறேன்னா இது என்ன? இது கட்சி பணம் டிஎம்கே கட்சியில இருந்து கொடுக்குறாங்களா? கொடுக்க சொல்லுங்க. அவங்க கட்சியில இருந்து நிதியில இருந்து கொடுக்க சொல்லுங்க. எங்க பணத்தை எடுத்து இது என்னங்க நிர்வாகம்? இது என்ன ஆட்சி? ஏதோ ஒரு இதுக்குன்னு ஒரு கல்வி இலவசமா கொடுத்தாங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு. 5,000 கொடுக்குறேன், 10,000 கொடுக்குறேன்னா என்னங்க இது? அநியாயமா இருக்குது. அப்ப எல்லாருக்கும் கொடுங்க. சும்மா சோம்பேறியா இருக்கிறவனுக்கு கொடுப்பீங்க, வேலைக்கு போறவனுக்கு சும்மா சுத்திட்டு கிடக்கணுமா? எப்படி? இது என்ன அடிப்படைன்னே தெரியலையே. இது எந்த லாவுல வருது? ஏதோ அம்பேத்கர் எதனா சொல்லி வச்சுட்டு போயிருக்காரா? இல்ல பெரியார் எதனா சொல்லியிருக்காரா? எனக்கு ஒன்றும் புரியலையே இது.